அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பணவாத கட்சிக்கும் நாம் தமிழர் என்கின்ற இனவாத கட்சிக்கும் இடையே நடக்கின்ற நேரடி யுத்தத்தில் மக்களாகிய நீங்கள் யார் பக்கம் இருக்கப் போகின்றீர்கள்? நீதியின் பக்கம் நிற்கப் போகின்றீர்களா, இல்லை நிதியின் பக்கம் நிற்கப் போகின்றீர்களா என்பதுதான் உங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி. ஏனென்றால் ஐயா கருணாநிதி குடும்பத்தில் பொண்டாட்டி இல்லாமல் கூட இருந்து விடுவார்கள், நிதியும் பதவியும் இல்லாமல் இருக்க முடியாதவர்களால். கருணாநிதி, கலாநிதி, தயாநிதி, உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி, இப்படி அவர்கள் குடும்பத்தில் எல்லோரும் நிதியோடு ஒட்டி கொண்டிருப்பார்கள். இன்னொன்று பதவி. எனக்கு முன்பாக பேசிய மூத்த தோழர் அன்பு தென்னரசன் வரலாற்று ரீதியான ஒரு செய்தியை சொல்லி அதில் முழுமைப்படுத்தாமல் சென்று விட்டார். அமெரிக்காவில் எம்ஜிஆர் அவர்கள் புருக்லின் மருத்துவமனையில் படுத்திருக்கின்றார். உடல் நலிவுற்ற நிலையில் படுத்திருக்கின்ற பொழுது இங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்கின்றது. கலைஞர் அவர்கள் சொல்கின்றார், 13 ஆண்டு காலம் ராமன் வனவாசத்திற்கு சென்றது போல் ராமனாவது 12 ஆண்டு காலம்தான் வனவாசம் இருந்தான். நான் 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டீர்கள். அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களே, மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். எம்ஜிஆர் நலத்தோடு உயிரோடு திரும்பி வருகின்ற பொழுது முதலமைச்சர் பதவியை மீண்டும் நான் எம்ஜிஆரிடமே கொடுத்து விடுகின்றேன் என்கின்ற ஒரு ஈன பிறவி உலக வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதியை தவிர யாரும் இருந்துவிட முடியாது. அதனால் தான் 2009ஆம் ஆண்டு இன அழிப்பிற்கு துணை நின்று தன் வாரிசுகளுக்கு டெல்லி சுல்தான்களிடம் இவர் போய் கைகட்டி நின்று பதவி பிச்சை வாங்கி வந்தார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏதாவது தமிழ் இனத்திற்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்திருக்கின்ற வரலாற்று ஏதாவது ஒன்றை காமியுங்கள். அப்படி ஒரு நல்லது நடந்திருந்தால் அதன் பின்னால் கருணாநிதியின் குடும்பம் பலனடைந்திருக்கும். இதான் உண்மை. கலைஞர் பல மேடைகள் சொல்வார், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று. ஆனால் தமிழன் இன்று வரை வீழ்ந்து கொண்டிருக்கின்றான். வாழ்வது கருணாநிதி குடும்பம் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழன் இந்திய ராணுவத்தின் குண்டடிபட்டு வீரமரணம் அடைந்தான். சமூக நீதி போரில் தமிழன் வீரமரணம் அடைந்திருக்கின்றான். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தமிழர்கள் டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்து வீரமரணம் அடைந்திருக்கின்றார்கள், போராடி இருக்கின்றார்கள், சிறை சென்றிருக்கின்றார்கள். என்றைக்காவது தமிழினத்தை விற்று பிழைத்து, தமிழை விற்று பிழைத்து, தமிழினத்தை அழகு வைத்து பதவிக்கு வந்து அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருக்கின்ற கருணாநிதி குடும்பத்தில் என்றைக்காவது யாராவது மொழிக்காக கனிமொழி இருந்த வரலாறு உண்டா? தமிழை காப்பதற்காக கனிமொழி இருந்த வரலாறு உண்டா? இந்தி மொழி ஆதிக்க எதிர்ப்பு போரில் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது தன் உடம்பில் மண்ணெண்ணெயை ஊற்றிக் கொண்டு இறந்த வரலாறு உண்டா? தமிழீழ விடுதலைக்காக ஆயிரக்கணக்கான தமிழர்கள், டெல்லி லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழீழத்தில் வீரமரணம் அடைந்தார்கள். 4ஆம் கட்ட ஈழப்போரை தடுத்து நிறுத்த கோரி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 22 தமிழன் வீரமரணம் அடைந்தான். யாராவது கருணாநிதி குடும்பத்தில் தமிழீழ விடுதலைக்காக உயிர் இழந்தார்களா? 2 மொழி காப்பு போர் இங்கே நடந்தது.
1937 சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரின் தலைமையில் அதிகாரத்தில் இருந்த பொழுது காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு இந்தியை திணித்த பொழுது தாளமுத்து நடராஜன் உள்ளிட்ட பல பேர் வீரமரணம் அடைந்தார்கள். 1965 ஆண்டு பக்தவச்சல முதல்வராக இருந்த பொழுது இந்தியை திணித்த பொழுது ஆயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் வீரமரணம் அடைந்தார்கள். இன்றைக்கு பதவியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற கருணாநிதியின் வாரிசுகளும் கருணாநிதி குடும்பமும் என்றைக்காவது இந்த இனத்திற்காகவோ இந்த மொழிக்காகவோ தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக செத்த வரலாறு உண்டா? செத்தது பூரா தமிழன். அவனுக்கு அந்த குடும்பத்திற்கு ஓட்டு போட்டது தமிழன். இன்றைக்கு இந்த மேடையை உரண்டை இழுத்துக் கொண்டிருப்பதும் தமிழன். ஆனால் தமிழ்நாட்டில் குடிபுகுந்த இந்த கோடரிக்காமுகள், இந்த கருணாகங்கள் ஏறக்குறைய 1967 அதிகாரத்திற்கு வந்தார்கள். 5 முறை முதலமைச்சராக கருணாநிதி இருந்தார். இப்பொழுது அவருடைய புதல்வர் சுவிகார புத்திர அவர்களுடைய புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். நாளைக்கு உதயநிதி முதலமைச்சராக வருவார். அதன் பிறகு இன்பநிதியும் முதலமைச்சராக வருவார். நம்மளை எதற்காக நம் தாய் தகப்பன் பெற்று போட்டிருக்கின்றார்கள் தெரியுமா? உன்னையும் என்னையும் பெற்று போட்டது கருணாநிதி குடும்பத்திற்கு உதயசூரியனுக்கும் ஓட்டு போடுவதற்காகத்தான் இந்த தாயும் தகப்பனும் நம்மளை பெற்று போட்டு வைத்திருக்கின்றார்கள். இவர்களுடைய வாரிசுகள் 1967 இருந்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசில் 25 ஆண்டுகள் மத்திய அரசில் மத்திய அமைச்சர் பதவியை அலங்கரித்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். என்றைக்காவது தமிழ்நாட்டின் உரிமைக்காக எதையாவது ஒன்றை ஒரு ஆணியை டெல்லியில் பிடுங்கிய வரலாறு உண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தால்? காவிரியின் உரிமையை எப்பொழுது இழந்தோம்? முல்லை பெரியாற்றில் தமிழினத்தின் உரிமையை எப்பொழுது இழந்தோம்? கடற்பரப்பில் மீன் பிடிக்க போடுகின்ற மீனவன் உயிர் யார் காலத்தில் அதிக அளவில் பறிபோனது? சமஸ்கிருத திணிப்பு யார் காலத்தில் வந்தது? இந்தி திணிப்பு யார் காலத்தில் வந்தது? முல்லை பெரியாற்றில் எப்போது யார் காலத்தில் உரிமையை இழந்தோம்? கல்வி உரிமையை எப்பொழுது இழந்தோம்? நீட் தேர்வு எப்பொழுது உள்ளே வந்தது? சமஸ்கிருத ஆதிக்கம் எப்பொழுது உள்ளே வந்தது? வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து 5 ஆண்டு கும்பாலம் போட்டீர்களே, அப்பொழுதுதான் RSSம் சங் பரிவாரங்களும் தமிழ்நாட்டிற்குள் கால் பதித்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் கருணாநிதியின் வாரிசுகளும். மறுக்க முடியுமா? இத்தனை ஆண்டு காலம் கருணாநிதியை 25 ஆண்டு காலம் முதல் பதவியில் உட்கார வைத்தோம். இப்பொழுது அவனை மகனை உட்கார வைத்திருக்கின்றோம். உங்களால் சத்தியமிட்டு இந்த மேடையில் உங்களால் வந்து சொல்ல முடியுமா? காவிரி உரிமையை 40க்கு 40 பாராளுமன்ற உறுப்பினரை தமிழ்நாட்டு மக்கள் தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் விசுவாசம் இருப்பது உண்மை என்றால் நாங்கள் எப்படியாவது டெல்லியில் போராடி, ராகுலை வைத்து போராடி காவிரியில் உரிமையை பெற்று தருவோம், கச்சத்தீவில் உரிமையை பெற்று தருவோம், நீட் தேர்வை ரத்து செய்வோம், எழுதி பேப்பர்ல கையெழுத்து போட்டு இந்த பகுதியில் போட்டியிடுகின்ற அண்ணன் அன்னியூர் சிவாவால் தர முடியுமா? உங்களால் தர முடியுமா? 40 நாடாளுமன்ற தொகுதி இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்திருக்கிறான். ஏறக்குறைய ரிசல்ட் வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. பெட்ரோல் விலையை 500, கிட்டத்தட்ட கேஸ் விலையை 500 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்க, குறைச்சியலா? பெட்ரோல் விலையை 110 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கு குறைப்பேனீங்க, குறைச்சிங்களா? டீசல் விலையை 90 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு குறைப்பேனீங்க, குறைச்சிங்களா? நாய் மாதிரி நாங்க தான் மைக்கில் நின்று குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீ எதையும் குறைச்சது மாதிரி தெரியல. அப்ப மானமும் ரோசமும் உள்ள தமிழன் 40க்கு 40 உங்களுக்கு வாரி கொடுத்திருக்கின்றோம். தேர்தல் வாக்குறுதியாக நீ கொடுத்த வாக்குறுதியை எனக்கு ஒழுங்காக நிறைவேற்றி கொடு என்று இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் போராடினால் அண்ணன் அன்னியூர் சிவாவுக்கு பயம் வரும். ஆகா, வெற்றி பெற்று நாம் உள்ள போனோம்னா வாக்கு கொடுத்த மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு நாம் அவங்க வாக்குறுதியை காப்பாற்றணுமேங்கிற பயம் வரும். ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு பயம் வராது. காரணம், ஒவ்வொரு ஓட்டுக்கும் அவர்கள் துட்டை கொடுத்து விட்டார்கள். காசு
பணம் துட்டு மணி 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 என்று அள்ளி இறக்கின்றார்கள். அப்பாவி தமிழன், நீனும் 1000 2000 வாங்கிக் கொண்டு உன் வறுமையை உன் ஏழ்மையை பயன்படுத்தி அவன் உன் அதிகாரமிக்க வாக்கை அவன் அறுவடை செய்து கொண்டு போகின்றான். நீ இன்றைக்கு இருக்கின்ற வயிற்று பசிக்காக 500ஐயும் 1000ஐயும் வாங்கிக் கொண்டு மிகப்பெரிய ஜனநாயக உரிமையை, ஒரு ஆயுதத்தை அவன் கையில் கொடுத்து அனுப்பியிருக்கின்றீர்கள். அவர்கள் என்ன வந்து செய்வார்கள்? எந்த அதிகாரமும் இல்லாமல் எங்கள் கட்சியின் வேட்பாளர் தங்கை அபிநயா சொல்கின்றார், மக்கள் துணையோடு மக்களை அழிக்கின்ற மது கடைகளை நாள் இழுத்த மூட முடியும் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ, ஒரு நகரமன்ற உறுப்பினரோ இல்லாத நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற மருத்துவர் அபிநயாவால் இவ்வளவு உறுதியாக ஒரு உறுதிமொழியை தர முடிகின்றது. 40க்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர், 6வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கின்றது. ஏறக்குறைய நீங்கள் 180 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். இவ்வளவையும் வைத்துக்கொண்டு எங்களால் மதுக்கடையை மூட முடியவில்லை என்று சொல்வதுனாலும் பரவாயில்ல. அங்கே ஒரு லிப்ஸ்டிக் போட்ட மூத்த அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, நாங்க விற்கிற சாராயத்தில் கிக்கு இல்ல, அதனால கிக்கு உள்ள கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க. ஒரு மூத்த அமைச்சர் பேசுறாருங்க. வெக்கமாக இருக்காதா? நாவெல்லாம் நாண்டுகிட்டு செத்து போயிருவேன். நாவெல்லாம் மானரோசத்துக்கு கட்டுப்பட்டோம். நாங்கெல்லாம் ஒரு மூத்த அமைச்சர் பேசுகின்றார். அரசு விற்கிற சாராயத்தில் கிக்கு இல்லையா? கள்ளச்சாராயத்தில் கிக்கு இருக்க, அதனால போய் குடிச்சான்.